விடுதலை புலிகள் இயக்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு நடந்தது என்ன, அவருடைய மரணம் எப்போது நிகழ்ந்தது அப்படின்றதுல மாறுபட்ட பல கருத்துக்கள் இருக்கிறது. இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்பவர்களும் அதற்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இது பற்றிய புதிய தகவலை தந்தி தொலைக்காட்சியிடம் திரு தயா மோகன் என்கின்ற முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் பகிர்ந்து கொண்டார். பல புதிய தகவல்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அவர் உயிரிழந்த தேதி 17 மே 17 அப்படின்ற தகவலை அவர் பகிர்ந்து கொள்கிறார். 18 அப்படின்றதோ 19 அப்படின்றதோ பொய் அப்படின்ற விஷயங்களையும் அவர் பகிர்ந்து கொள்கிறார். அவருக்கு எந்த அடிப்படையில் அந்த தகவல் கிடைத்தது அப்படின்றத அவரிடமே பதிவு செய்தோம். அதனை பார்க்கலாம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திரு தயாமோகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் கார்த்தி. நீங்க யார் அப்படின்றத நம்முடைய நேயர்களுக்கு அறிமுகம் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய இறுதிப்போர் காலங்களில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாக இருந்தேன். இறுதிப்போர் நடக்கிற போது நான் தென் தமிழம் என்கின்ற இலங்கையின் கிழக்கு பகுதி, அந்த கிழக்கு பகுதியில் தான் நான் இறுதிப்போர் நடக்கின்ற காலத்தில் என்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தேன். என்ன பொறுப்புல இருந்தீங்க? நான் அரசியல் துறையினுடைய பிராந்திய அரசியல் துறை பொறுப்பாளராக. பிராந்திய அரசியல் துறை பொறுப்பாளர். நீங்க இறுதிக்கட்ட போர்ல பங்கெடுத்திருந்தீங்களா? இறுதிக்கட்ட போர் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல எல்லா இடமும் நடந்துதானே. அதுல நாங்கள் இருந்த பகுதிகளில் கெரில்லா முறையிலான தாக்குதல்கள் தான் நடந்து கொண்டிருந்தது. நான் இறுதிப்போர் நடக்கின்ற அந்த முள்ளிவாய்க்காலில் இறுதிப்போர் நடக்கின்ற போது நான் மட்டக்களப்பில் நடந்த இன்னும் ஒரு தாக்குதலில் காயமடைந்து ஒரு மறைவிடத்தில். நீங்க கடைசியா எப்போ திரு பிரபாகரன் அவர்களை பார்த்தீங்க? நான் மட்டக்களப்புக்கு பயணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு அவரை சந்தித்திருந்தேன். அக்டோபர் மாதத்தில் நான் சந்தித்து உதாரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் முருகண்டி பகுதிக்கு இராணுவம் நெருங்கிய வேளையில் அங்கு நான் பணியில் நின்றுவிட்டு அங்கிருந்து செல்வதற்கு 3 நாட்களுக்கு முன்பு தலைவரை சந்தித்து விட்டு அவர் என்னிடம் பல விடயங்களை கூறியிருந்தார். அந்த விடயங்களோடு நான் என்னுடைய அணியோடு நான் மட்டக்களப்புக்கு செல்ல தயாரானேன். மட்டக்களப்புக்கு சென்று சேர்வதற்கு நான் சென்றடைய வேண்டிய இடத்துக்கு செல்வதற்கு எனக்கு 35 நாட்கள் எடுத்தது. நாங்கள் பல இடங்களில் அப்போது இறுக்கமான இராணுவ கெடுபிடிகள், ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் நகர்ந்த நாட்களும் இருக்கின்றது. அப்படி நகர்ந்துதான் நாங்கள் மட்டக்களப்புக்கு சென்றடைந்தோம். இப்ப எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்றது, திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருக்காரா, அவருடைய குடும்பத்தாருக்கு என்ன ஆனது? ஏன்னா அதுல 2 பேர் கருத்துக்களை பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த அல்லது நீங்க விசாரிச்ச வகையில கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன? எனக்கு அந்த நேரத்தில் கிடைத்த செய்திகள் என்பது தலைவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய மூத்த மகன் சால்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சால்ஸ் அவர்கள் 2009 மே 16 தேதியே வீரச்சாவடைந்து விட்டார். அதிகாலை பொழுதில் அவர் வீரச்சாவடைந்து விட்டார் என்கின்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது. அதற்கு முன்பே துவாரகா வீரச்சாவடைந்த செய்தியை எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். நான் நினைக்கின்றேன் மே 13 அல்லது 14 ஆகிய தேதிகளில் அவர் வீரச்சாவடைந்ததாக தான் எங்களுக்கு அப்போது செய்திகள் சொல்லப்பட்டது. முதல்ல மரணமடைந்தது அப்படின்றது துவாரகா அவர்கள். துவாரகா தான் முதலில் இறந்தவர். துவாரகா முதலில் இருந்து அவருடைய வித்துடல் எடுத்து விதைக்கப்பட்டதாக எங்களுக்கு. நீங்க எப்படி உறுதி பண்ணிட்டீங்க? எங்களுக்கு அங்கிருந்த போராளிகள் சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். நாங்கள் இந்த ஆய்வுகளை செய்து இப்படியெல்லாம் நிலைமை சிக்கலுக்குள் உள்ளாகும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு அப்போது இருக்கவில்லை. அப்போது இருந்திருந்தால் நேரம், காலம், இடம், எந்த இடத்தில் காயம் என்பதையெல்லாம் நாங்கள் கேட்டறிந்து குறிப்பெடுத்து புத்தகமாக்கி இருக்க வேண்டிய தேவை இருக்கும். எங்களுடைய இயக்கத்தில் இந்த 2ஆம் கருத்துக்கு இடமே இல்லாமல் அறிவிக்கப்பட்ட செய்தியாகவே எப்போதுமே இருக்கும். அதை மாற்றி அமைக்கின்ற, ஆய்வு செய்கின்ற எந்த இவைகளும் இதுவரைக்கும் வரவில்லை. அப்படி இருந்திருந்தால் நாங்கள் தெளிவாகவே அவைகளை எடுத்து வைத்திருப்போம். துவாரகாவினுடைய இறப்பு என்பது சால்ஸ் அவர்களுக்கு முன்பு நடந்ததனால் அவர்களுடைய வித்துடலை எடுத்து விதைத்ததாக நாங்கள் அறிகின்றோம். உதாரணமாக பிரிகேடியர் சொர்ணம் அவர்களுடைய மூத்த மகள் வீரச்சாவடைந்த சண்டையில்
துவாரகா அவர்களும் காயமடைந்ததாக அறிந்து அந்த சொர்ணமண்ணையினுடைய மகள் 12ஆம் தேதி வீரச்சாவடைந்த பின்னர் அதில் காயமடைந்த துவாரகா அடுத்த நாள் வீரச்சாவடைந்ததாகத்தான் எங்களுக்கு கிடைத்த செய்திகள். இதை நாங்கள் நேரில் நின்று பார்க்கவில்லை, நேரில் நின்று பார்த்து சொல்வதில்லை. அங்கு தொலைத்தொடர்பு கருவிகளூடாக கிடைக்கப்படுகின்ற செய்திகளைத்தான் எங்களால் சொல்ல முடியும். ஆனால் உறுதியாக தெரியும் துவாரகா வீரச்சாவடைந்து விட்டார் என்பது. மதிவதனி அவர்களுக்கு என்ன ஆனது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர்களுக்கு அன்னைக்கு செல் விழுந்து அந்த செல்லில் இராணுவம் ஏவிய செல்லில் காயமடைந்து அதில் உயிரிழந்ததாகத்தான் எங்களுக்கு கிடைத்த தகவல். பாலச்சந்திரன் எங்க இருந்தார்? முதல்ல பாலச்சந்திரனுக்கு என்ன ஆனது? பாலச்சந்திரன் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்ற புகைப்படங்களை பார்த்து அன்றைய தினம் ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. பாலச்சந்திரன் எப்படி வெளியில வந்தாரு? அந்த தகவல்கள்லாம் என்ன? அது 100% எனக்கு தெரியாது. ஆனால் இறுதி நேரத்தில் எங்களுடைய கடற்புலிகளின் சிறப்பு தளபதி சூசை அவர்களுடைய கண்காணிப்பில் தான் அவர் இறுதி நாளில் அவர் சூசையனினுடைய கண்காணிப்பில் தான் இருந்தார் என்கின்ற செய்தியும், அதே நேரம் அவரோடு நின்ற சில போராளிகள் இலங்கை இராணுவத்திடம் வந்து சரணடைகின்ற போது அவர்களோடு வந்தவர் தான் பாலச்சந்திரன் என்கின்ற செய்தி தான் எங்களுக்கு தெரிந்த செய்தி. அதன் பின்னர் நாங்கள் பார்த்த புகைப்படங்கள் தான் எங்களுக்கு தெரியும். திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எந்த சூழல்ல உயிரிழக்கிறாரு, அல்ல அதுல ஒரு மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்களே? ஆமா, இப்போ பலர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்பவர்கள் ஒரு வகை, இல்லை அவர் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னர் கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தியை சொல்பவர்கள் ஒரு பகுதியினர். அப்படி அல்ல. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி பின்னர் 16ஆம் தேதி இரவு என பல முயற்சிகள், முற்றுகை உடைப்புக்கான பல முயற்சி தாக்குதல்கள் நடைபெற்றது. அந்த தாக்குதலில் 16ஆம் தேதி பின்னிரவு அந்த சண்டைகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த சண்டைகள் முழுமையான எங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படாத நேரம் அந்த சண்டையின் நெருக்கம் மிகவும் குறுகிய தூரத்தில் எதிரிக்கும் எங்களுக்கும் இடையிலான தூரம் இருந்ததனால் அந்த உடைப்புகள் மேற்கொள்ள முடியாமல் போனதன் விளைவாக அவர் எனக்கு சொல்லப்பட்ட செய்தியை நான் இந்த இடத்தில் சொல்லி அதை சொல்லலாம் நினைக்கிறேன். நான் நேரடியாக அந்த களத்தில் நின்றவன் அல்ல. நான் எனக்கு நேரடியான பொறுப்பாளராக இருந்த நடேசன் அவர்களுடைய தொடர்பை நான் அழைத்த போது அது என்னால் அவர்களுடைய தொடர்பும் கிடைக்கவில்லை. அதன் பின்னர் தான் நான் சூசேனன் அவர்களுக்கு அழைத்து உதாரணமா சொல்லப்போனால் பிற்பகல் 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடைப்பட்ட நேரமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். அதுதான் எனக்கு சரியான ஞாபகம் இருந்தால் அவ்வளவுதான். ஆனால் சரியாக நேரத்தை இத்தனை மணி இத்தனை வினாடி அப்படி என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் நான் சூசேனைக்கு அழைப்படுத்து கேட்கின்ற போது அவர் சொன்னார், நான் கேபியிடம் எல்லா விடயங்களும் சொல்லி இருக்கிறேன் தயாமோகன், எங்கள் தலைவர்களுடைய வீரச்சாவு அறிவித்தலை அறிவிப்பதற்கு அவர் எங்களுடைய நாங்கள் சுருக்கமாக சில சொற்களை சொல்லி உரையாடுவோம். அந்த சொல்லின் அடிப்படையில் அவர் எனக்கு சொன்னார். அந்த அடிப்படையில் அவர் எனக்கு சொன்னார், நான் ராமுக்கும் சொல்லியிருக்கேன். ராம் என்று சொல்லி சொன்னால் அவர் தென்தமிழகத்தின் அம்பாறை மாவட்டத்தில் அவர் அப்போது சண்டைக்களங்களை வழிநடத்தி கொண்டிருந்தவர். அவரிடமும் சொல்லி இருக்கின்றேன் என்கின்ற செய்தியை சொன்னார். நான் பின்பு அதன் பின்னர் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு நான் ராமனியோடு தொடர்படுத்தி கேட்ட போது அவரும் சொன்னார், தலைவர் வீரச்சாவு நாங்கள் இதை கிளைம் பண்ணுவது தொடர்பாக எல்லோரும் கதைத்து பேசித்தான் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நீ உடனடியாக இந்த செய்தி நிறுவனங்களுக்கு சொல்வதை தவிர்த்துக்கொள், எல்லோரும் கதைத்து பேசிய பின்னர் நாங்கள் அந்த செய்தியை வெளியில் சொல்லுவோம் என்கின்ற செய்தியை எனக்கு சொன்னார் ராம் அவர்கள். இப்படித்தான் எனக்கு கிடைத்த தகவல். நீங்க திரு சூசை அவர்களிடம் பேசியது, கடற்படை தளபதி சூசையிடம் பேசியது அவர்களோடு நான் பேசியது 17ஆம் தேதி பிற்பகல் 2 மணி. திரு சூசை அவர்கள் தான் அந்த செய்தியை உங்களுக்கு முதல்ல சொல்றாரா? சூசையன் அவர் தான் எனக்கு முதல் சொன்னார். பிறகு அவர் கேபியிடம் சொல்லி இருக்கிறேன். கேபி என்றால் குமரன் பத்மநாத். அவர் அப்போது தமிழக விடுதலை புலிகளுடைய வெளிவிவகாரங்களுக்கான செயலராக அவரை நியமித்திருந்தார்கள். அவர்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை அப்போது இருந்த
என்ன பாதுகாப்பு செயலர் அந்த என்ன நம்பியார், பல சர்வதேச நிறுவனங்கள், எரிக் சோல்ஹெய்ம் போன்றோரோடு தொடர்பில் இருந்தவர் அவர்தான். திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எப்படி மரணமடைந்தார்? அதுல உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன? அந்த தகவல் நேரடியாக என்ன நடந்தது என்பதை எனக்கு சொல்லவில்லை. அவர் வீரச்சாவடைந்து விட்டார் என்கின்ற செய்தியை தான் சூசியன் சொன்னார். ஆனால் பின்னர் சிலருடைய கருத்துக்களின்படி அவர் எதிரி கிட்ட நெருங்கிய போது அவர்களுடைய துப்பாக்கியில் குண்டுகள் எல்லாமே தீர்ந்த பின்னர் அவர் தன்னுடைய கைத்துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக் கொண்டிருக்கலாம் என்கின்ற செய்திதான் எங்களுக்கு பிறகு சொல்லப்பட்ட செய்திகளாக இருக்கின்றது. சூசியன் எனக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு சொல்லவில்லை. ஆனால் மே 17 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில் அவர் சொன்ன செய்திதான் அது. அப்படின்னா மே 17 2 மணிக்கு முன்னதாகவே திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மரணமடைந்து விட்டார். நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னதாகவே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அவர் எல்லோரிடமும் சொல்லி இருக்கின்றேன் என்கின்ற செய்தி எனக்கு சொன்னவர். ராம் அவர்களோடு பேசியிருக்கிறார், KP அவர்களோடு பேசியிருக்கிறார், வேறு சிலரோடும் அவர் பேசியிருக்க கூடும். அவர்களுடைய கட்டளைக்கு கீழே கடலில் நின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள், வெளிநாடுகளில் நின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய தரப்பு பொறுப்பாளர்களிடமும் அவர் வழிநடத்துகின்ற கடற்படையினுடைய பொறுப்பாளர்களுக்கும் அவர் செய்திகளை சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவர் சொன்னார், எல்லோரும் சொல்லி இருக்கின்றேன், நீங்கள் அதை எல்லோரும் பேசி தலைவருடைய வீரச்சாவை கிளைமண்ணுத்தான் எனக்கு சொன்னார். ஆகவே அது எனக்கு சொல்வதற்கு பல மணி நேரங்களுக்கு முன்பாகவே அவர்களோடு உரையாடி இருக்க முடியும். ஆனா என்னிடம் சொல்வது 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடைப்பட்ட காலத்தில். நீங்கள் அப்போது 2009 மே மாதத்தில் ராய்ட்டர்ஸ், ABC இப்படியாப்பட்ட செய்தி நிறுவனங்களில் வந்த செய்திகளை நீங்கள் தமிழ்நெட் இப்படியான செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் மே 17ஆம் தேதியே ஆயுத மௌனிப்பை அறிவித்து விட்டார்கள். அந்த ஆயுத மௌனிப்பு அறிவிக்கப்பட்டது தலைவருடைய வீரச்சாவுக்கு பின்னர். ஆனால் இலங்கை அரசாங்கம் மே 17ஆம் தேதி இரவே சிங்கள தேசத்தில் இருந்த சிங்கள மக்களுக்கு நாளை, அதாவது 18ஆம் தேதி வெற்றி நாளாக கொண்டாடுவதற்காக தயார்படுத்தி இப்ப வானவேடிக்கைகள் விட்டு வெற்றி நாளாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே 17ஆம் தேதி இரவே ஏற்பாடு செய்து விட்டார்கள். ஏற்பாடு செய்துவிட்டு அவர்கள் வெற்றி நாளாக அறிவித்த நாளை நாங்கள் இனப்படுகொலை நாளாக எங்களுடைய இளம் தலைமுறையினர் அதை முன்னெடுத்து தமிழருக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை நாளாக அதை அறிவிச்சு அந்த நாளை பிரகடனப்படுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அந்த நாளை நீத்து போக செய்கின்ற வேலைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்வதற்காகத்தான் அந்த மே 19ஆம் தேதி தான் தலைவர் வீரச்சா அதுவும் ஒளித்திருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தி என்பது தலைவர்களுடைய நன்மதிப்பை கெடுப்பதற்காக இலங்கை இராணுவம் அந்த திகதிகளை பின்னுக்கு கொண்டு செல்வதும், அதே நேரத்தில் உயிரோடு இருக்கின்றார், மக்களை விட்டு போராளிகளை விட்டு தப்பி ஓடி வெளிநாட்டில் வாழ்கின்றார் என்கின்ற செய்தியை சொல்கின்றவர்களும் அந்த நிகழ்ச்சி நிகழ்த்தான் செயற்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லி வைக்க விரும்புகிறோம். ஆகவே இதுல இந்த மே 18 என்று சொல்லப்படுவது இன அழிப்பு நாள் என்பதை மூடி மறைப்பதற்காகவும் அதை நீத்து போக செய்வதற்காகவும் இப்போது தலைவர் மே 18ஆம் தேதி பின்னிரவின் பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதை நாங்கள் மே 18ஆக நினைவு கூறுகிறோம் என்கின்ற செய்தியை சொல்கின்றார். எங்கள் மக்களுக்குள் ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்து மக்களை சலிப்படைய செய்து இந்த போராட்டத்தை நீத்து போக செய்து நீதி கேட்டு போராடுகின்ற போராட்டத்தை நீத்து போக செய்கின்ற வேலையை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்தில் அவர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.